நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாக்லேட் கேக். அது எவ்வளோ ஈஸியாக குக்கர்லேயே செய்யலான்றதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 3 முட்டையை எடுத்து நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம். மூணு முட்டையும் உடச்சி ஊற்றிட்டோம். இப்போ நல்லா மிக்சியில் போய்ட்டு நல்லா ஒரு அரைச்சிட்டு வந்துடுவோம். நம்ம 3 முட்டையை போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். நல்லா நுர பொங்கி அடித்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம இந்த கிளாஸில் தான் எல்லா அளவும் எடுத்திருக்கோம். இது 200 மில்லி கிளாஸு. இந்த கிளாஸில் தான் எடுத்திருக்கோம். இப்போ இதில் 1/2 கிளாஸ் வந்து இது 1/2 கிளாஸ் காய்ச்சி ஆற வச்ச பால் இதை ஊற்றிக்கலாம். 1/2 கப்பு தயிர். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். பால் தயிர் எல்லாத்தையும் நம்ம முட்டை எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டோம். இப்போ இதில் ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் அதே மாதிரி 1/2 கிளாஸு. அது 1/2 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் போட்டோம். நம்ம 1 கப் மைதா எடுத்துருக்கோம். அதே மாதிரி 1 கப் வந்து சுகர் போட்டுக்கலாம். 1 கப் சுகர் போட்டு நல்லா ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த எண்ணெயும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா அதையும் இது கூட கலந்துக்கலாம். இதுதான் இந்த அளவு தான், இந்த டம்ளரில் தான் நம்ம எல்லா அளவும் எடுத்துருக்கோம். அதில் 1 கிளாஸ் நிறைய மைதா, 1/2 கிளாஸ் கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடரு 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு. இதை இப்போ எல்லாம் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சளிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா எல்லாமே நல்லா பவுடராட்டம் ஆகிடும். அதுக்காக தான் சளிக்கிறது. இல்லைன்னா கட்டியாச்சுன்னா அதை கரைக்கிறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த மாதிரி சளிக்கும் போது எல்லாம் அப்படியே பூவாட்டம் எல்லாமே நல்லா கலந்துரும். இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்க அந்த மாவு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதுதான் எல்லாத்தையும் நம்ம கொட்டிட்டோம். இனிமேல் மிக்ஸ் பண்ணி குக்கரில் வச்சிட வேண்டியதுதான். ரொம்ப எல்லாமே போட்டுட்டோம். இனிமேல் மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். நல்லா கலக்கிக்கிட்டே இருப்போம். நல்லா எல்லாம் ஒன்றும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆச்சுன்னா கரெக்டாகிடும். கேக்கு நல்லா சூப்பராக நல்லா ஸ்பாஞ்சியாட்டம் இருக்கும். இதில் வெண்ணிலா எசன்ஸு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு தோசைக்கல்ல ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே ஃபுல்லாக நல்லா கலக்கிட்டே இருக்கிறத குக்கரில் ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா நம்ம அடித்து வச்சிட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இதாகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் வரணும். இதுதான் ரிப்பன் மெத்தடுன்னுவாங்க. அப்படியே அப்படி எடுத்துட்டோன்னா அப்படியே லைனாக ஊற்றுறது தான். இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த குக்கரில் ஒரு A4 ஷீட்டில் சன்ஃப்ளவர் ஆயில் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் நீட்டாகவே போட்டுக்கினேன். கேக்கு ரெடியானவுடனே இந்த பேப்பரை பிடிச்சி எடுத்துக்கலாம். அதனால் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கினேன். இப்போ நம்ம இதில் கேக்கு கலக்கி வச்சுக்கிட்டு அந்த பேட்டரை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றி ரெடியாக இருக்குது. இதை லைட்டாக இப்படி தட்டிப்போம். எங்கேயாவது கொஞ்சம் ஏர்லாம் இருந்ததுன்னா கரெக்டாக ஆகிடும் அப்படின்ட்டு. இப்போ நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரியும் பாதாமும் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் அப்படியே மேலே போட்டுக்கலாம். இப்போ நட்ஸு போட்டுக்கலாம். நட்ஸு போடும்போது இது இப்போ மாவுலேயே நம்ம போடுறதால நட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேக்கு பொங்கி வரும்போது எல்லாமே உள்ளே போயிடும். நம்ம நட்ஸு மேலேயே இருக்கணும்னா கேக்கு பாதி வந்ததுக்கப்புறம் நம்ம நட்ஸை போடணும். இப்போ போடுறதால எல்லாமே உள்ளே போயிட்டு நம்மளுக்கு உள்ளே கிடைக்கும் நட்ஸு. மேலே விசில் போட தேவையில்ல. விசில் போடாமல் அப்படியே மூடி வைப்போம். மூடிட்டு ஏற்கனவே நம்ம தோசைக்கல்லை வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் எடுத்து வச்சுருவோம். அடுப்பு சிம்மிலே ஒரு 40 மினிட்ஸ் இருக்கட்டும். நல்லா கேக்கு வெந்து வந்துடும். வாங்க இப்போ கேக் ரெடியாக இருக்கும், பார்க்கலாம் வாங்க. கேக்கு பாருங்கள் எப்படி அழகாக எப்படி பொங்கி வந்து நல்லா கேக்கு உப்பி இருக்குது. கேக்கு கத்தியில் ஒட்டலை. கேக்கு நல்லா வெந்துடுச்சு. நம்மளுக்கு வேவலைன்னா மாவு கொஞ்சம் கேக்கு வந்து கத்தியில் ஒட்டும்.
அவங்க கொஞ்சம் நேரம் ஆறட்டும். கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் கேக்கு ரெடி, அதை வெளியில் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக்கை நீங்கள் செஞ்சு பார்க்கணும். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட நம்ம கடையில் போய் இந்த கேக்கை வாங்கவே மாட்டோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். என் பையனுக்கு கொடுக்குறேன், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஏங்க அந்த சாக்லேட்னஸ் அப்படியே வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த கேக் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி தரணும். செம்மையாக இருக்குது.